மனித பாடல் தினமும் ஒரு மனித பாடலை நம்ம பாடிட்டு வரோம். அதுபோல் இன்றைக்கு ஒரு மனித பாடல். மனித பாடல்னால் என்னென்னா, நம்ம பாடுற அந்த ஒரு பாடல் பாடும்போது அந்த வார்த்தைகளில் அர்த்தங்கள் இருக்கக்கூடாது, உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது, காதல் இருக்கக்கூடாது, அன்பு இருக்கக்கூடாது, பாசம் இருக்கக்கூடாது, நட்பு, சோகம் எதுவுமே இல்லாமல் அர்த்தமில்லாத வார்த்தைகளை நம்ம வந்து பாடலின் போது பயன்படுத்த வேண்டும். அர்த்தமில்லாத வார்த்தைகளை கொண்டு பாட வேண்டும். அதுதான் வந்து உணர்ச்சிகள் இல்லாத வார்த்தை. ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு எது அர்த்தம்? அந்த பாட்டில் உள்ள வார்த்தைகளில் உணர்ச்சிகள் இருக்கணும். ஒரு சோகம் இருக்கணும், அல்லது அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அதுதான் ஒரு பாடலின் வார்த்தைகளில் உள்ள அர்த்தம். ஒரு பாடலில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் எது அர்த்தம் என்றால் அந்த வார்த்தைகள் நமக்கு ஏதாவது உணர்ச்சியை சொல்லணும். காதலை சொல்லணும், அன்பை சொல்லணும், அம்மா சென்டிமெண்ட்டு, அல்லது நட்பு, துரோகம், கோபம், இப்படி எதையாவது ஒரு உணர்ச்சியை சொல்லணும். காதல், இப்படி ஏதாவது ஒரு உணர்ச்சியை சொல்லணும், ஒரு கவலையை சொல்லணும். அப்போ அதுதான் வந்து அர்த்தம். அந்த வார்த்தைகள் அதை சொன்னால் அது அர்த்தமுள்ள பாடலாக இருக்கும். அப்போ இது எதுவுமே வந்து நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளில் எந்தவித உணர்ச்சியுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா அது அர்த்தமில்லாத வார்த்தைகள். பாடலின் போது நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்பது அர்த்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வார்த்தையில் உள்ள அர்த்தம் என்பது அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகள் தான் அந்த வார்த்தைகளில் உள்ள அர்த்தம். அப்போது அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு பாட வேண்டும். உணர்ச்சிகள் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு பாட வேண்டும். அந்த வகையில் நம்ம வந்து இதுதான் பாடலுக்கான விதிமுறை. மனிதர்கள் இப்படித்தான் பாட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இது நாள் வரைக்கும் நம்ம பரிசோதனை பண்ணோம். ஏன்னா மனிதர்கள்ங்கிறது வந்து நம்ம இப்போ தான் மனிதர்களாக முழுமையடைகிறோம். ஏன்னா மனிதர்கள்ங்கிறது வந்து மனிதர் என்பது ஒரு குரங்கு நிமிர்ந்து குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு நிமிர்ந்து நடப்பது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து இப்போ தான் மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு எப்படி வாழணும்னு தெரியாது. மனிதர்களாக எப்படி வாழணும்னு தெரியாது. நம்ம குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்புறம் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனிதர்களாக மாறினோம். அப்போ மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. அப்போது எப்படி வாழணும், நிறைய தப்பு பண்ணி பார்த்துட்டு நிறைய தப்பு பண்ணுறோம். எப்படியெல்லாம் பாடக்கூடாதோ அப்படியெல்லாம் பாடுறோம், எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்கிறோம். திருடி பார்க்குறோம், சண்டை போட்டு பார்க்குறோம், போரிட்டு பார்க்குறோம், நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு பார்க்குறோம். எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் எந்த உணவு நமக்கு நோய்களை தரவில்லையோ அந்த உணவு தான் மனித உணவு என முடிவு செய்கிறோம். அப்புறம் எப்படியெல்லாம் எல்லாரும் பாடுவதற்கு என்னென்ன தேவை? இப்போ எல்லாராலையும் ஏன் பாட முடியல? பாட்டில் அப்படி என்ன தப்பு இருக்குது? ஏன் எல்லாரும் பாட முடியல? ஏன் எல்லாராலையும் டான்ஸ் ஆட முடியல? ஏன் எல்லாராலையும் ஓவியம் வரைய முடியல? ஏன் எல்லாராலையும் மகிழ்ச்சியாக வாழ முடியல? ஏன் எல்லாராலையும் ஆரோக்கியமாக வாழ முடியல? அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? அப்போ இந்த மாதிரி உண்மைகளை கண்டுபிடிப்பதற்காக தான் பரிசோதனைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் பரிசோதனைகளை நிகழ்த்தி உண்மைகளை கண்டுபிடிக்கணும். எப்படி வாழணும், மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும். அப்போ அந்த உண்மையின் இறுதி கட்டத்தை நம்ம அடைகிறோம். இது நாள் வரைக்கும் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இறுதி கட்டம், கடைசியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இறுதியாக முடிவு செய்கிற காலகட்டம் இது. அதைத்தான் நான் அதை வந்து தீர்மானிக்கிறேன். நான் வந்து சொல்கிறது அத்தனையும் இறுதி முடிவுகள். நான் என்னென்ன சொல்கிறேனோ, எனது வீடியோக்களில் என்னென்ன சொல்லிட்டு வரனோ, இது எல்லாமே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான இறுதி முடிவுகள், இறுதி அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். நான் தான் முதலில் மனிதனாக முழுமையடைந்த முதல் மனிதன். மனிதராவதற்காக தான் நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். நாம் இன்னும் மனிதராக ஆகலை. முதலில் மனிதரானது நான் தான். இனிமே பிறக்கிற குழந்தைகள் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக, அதாவது மனித நிலையில் அந்த மனிதர்களாக ஆனவர்கள். மனிதர்களாக ஆவதற்காக தான் இவ்வளோ முயற்சி. இப்போ நாமெல்லாம் மனிதர்களாக வாழணும்னா மொழியை கண்டுபிடிக்கணும். மொழியிலேயே நிறைய தப்பு இருக்கும். அம்மாவை முதல்ல வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அம்மான்னு கடைசியில் அம்மாங்கிறது கரெக்டு, எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. இது நல்லா இருக்குது. அம்மாவை அம்மான்னு தான் சொல்லணும். முதல்ல எம்மோன்னு இருப்பாங்க, இம்மான் இருப்பாங்க, மம்மான் இருப்பாங்க, மொம்மோன் இருப்பாங்க. இப்படி பல வகையில் நம்ம சொல்லி கடைசியில் அம்மான்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குது. அப்பாவை முதல்ல இப்பான் இருப்பாங்க, பப்பான் இருப்பாங்க, தொப்பான் இருப்பாங்க. இப்படி பல வகையிலையும் அப்பாவை வேறு வார்த்தைகள் சொல்லிவிட்டு கடைசியில் இப்போ இறுதியான முடிவுக்கு அப்பாவை அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லாயிருக்கு, இது கரெக்டு, இது இனிமேல் மாறாது. அதுபோல் பூமி உருண்டை கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தட்டையானது, சதுரம், ஃப்ளாட்டானது, அப்படி இப்படின்னு என்னவோ சொன்னாங்க. கடைசியில் வந்து பூமி உருண்டைன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இனிமேல் மாறாது. வானத்தில் சொர்க்கம் இருக்குன்னாங்க, இப்போ இல்லைன்னு வானத்தில் சொர்க்கம் நரகன்னு இருக்குன்னாங்க, இப்போ இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி பலவித குழப்பங்களுக்கு இப்போ விட கிடைக்குது. இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள்.
அந்த வகையில் முதல்ல முழுமையடைந்தது நான் தான். ஏன்னா இப்போ ஒரு நோய் வருது, மனம் என்பது ஒரு நோய். அந்த நோய் முதலில் குரங்குகளில் முதல்ல ஒரு குரங்குக்கு தான் வந்திருக்கும். குரங்குகளுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் தான் குரங்குகள் விலங்குகளாக இருந்த குரங்குகளுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டது. அப்படி விலங்குகளாக இருந்த குரங்குகளுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் அந்த குரங்குகள் விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாறியது. மனிதர்களாக மாறினார்கள். மனித நிலைக்கே உருவ மாற்றம் அடைந்தார்கள். மனித தோற்றம் தான் அந்த உருவ மாற்றம். அப்போ முதல்ல மனம் எனும் நோய் ஒரு குரங்குக்கு தான் வந்திருக்கும். அந்த ஆதி காலத்தில் நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோன்னு சொல்கிறோம்ல. அப்போ முதல்ல மனம் என்கிற நோய் ஒரு குரங்குக்கு தான் வந்திருக்கும். அப்புறம் அந்த நோய் தான் எல்லாருக்கும் தொத்தியிருக்கும். இப்போ கொரோனா நோய் கூட முதல்ல ஏதாவது ஒருத்தருக்கு தான் வந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்களா உலகம் முழுக்க பரவிச்சு பார்த்திங்களா. அதே போல் மனம்ங்கிறது ஒரு நோய், அது ஒரு தொற்று நோய். முதல்ல ஒரு குரங்குக்கு வந்திருக்கும். குழப்பம், மூளை குழப்பம். அதான் மனம் நோய்னா என்ன அப்படின்னா மூளை குழப்பம். மூளை அதன் செயல்பாடுகளில் குழம்பி போய்விட்டது. காரணம் கைகளின் செயல்பாடு. மனித கைகள் இருக்குல்ல, அந்த கைகளை வச்சு அந்த மூளை என்ன பண்ணிச்சு, கிறுக்க ஆரம்பிச்சிது, கல்லெடுத்து எரிய ஆரம்பிச்சிது, கருவிகளை கைய ஆரம்பிச்சிது, கம்பு குச்சிகளை எடுத்து சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிது, கிறுக்க ஆரம்பிச்சிது. முக்கியமாக கிறுக்க ஆரம்பிச்சிது, கோடுகளை வரைய ஆரம்பிச்சிது. அது சிந்தனையை உருவாக்கியது. கோடுகள் பாருங்கள், எழுத்து நம்ம எழுதுகிறோம், நம்ம சிந்திக்கிறத எழுதுகிறோம் பாருங்கள், எழுத்து அது நமக்குள்ள சிந்தனை தூண்டுகிறது. எழுத்து சிந்தனை தூண்டுது. அப்போ எழுத்தின் ஆரம்பம் என்னது, கிறுக்கல்கள் தான், கோடுகள் தான். அந்த கோடுகளை போடும்போதே அந்த மனித மூளை அந்த குரங்குகளுக்கு சிந்தனை ஆரம்பிச்சிருச்சு, குழப்பம் வந்துருச்சு. நம்ம ஏதோ வேற ஒன்றை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போ கிறுக்குவதற்கு எது காரணம், இந்த கைகளோட அமைப்பு. அப்போ இந்த கைகளோட அமைப்பு இப்படி இருக்கிறனால தான் நம்ம ஏதோ கம்பு குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லது கல்லை வச்சுக்கிட்டு தரையில் கிறுக்க ஆரம்பித்தோம், எதையோ வரைய ஆரம்பித்தோம், எதையோ கிறுக்கணும். இது என்னது அப்புறம் ஒரு வட்டம் போட்டு நடுவில் புள்ளி வச்சு அது உருவமாக மாறிச்சுது, ஒரு மனித உருவமாக மாறிச்சுது. அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த கோடுகளை வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த குரங்குகள், விலங்குகளாக இருந்த குரங்குகள். வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு நிறைய குழப்பம் வருது, நிறைய கேள்விகள் வருது. இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இந்த கிறுக்கல்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் ஓவியமாக மாறுது. அந்த கிறுக்கல்கள் முதல்ல வடிவமாக மாறுது. வடிவம், முக்கோணம், சதுரம், அந்த மாதிரி ஏதோ வடிவமாக வருது. நீள் சதுரம், நீள்வட்டம், இந்த மாதிரி வடிவமாக மாறுது. முதல்ல கோடுகள், அப்புறம் வடிவமாக மாறுது. அப்புறம் அந்த வடிவங்களுக்கு உருவம் கிடைக்குது. ஒரு வட்டம் போட்டு 2 புள்ளி வச்சு, ஒரு வாய் மாதிரி மூக்கு மாதிரி ஒரு புள்ளி வச்சு, வாய் மாதிரி ஒரு கோடு போட்டால் இதில் ஒரு உருவம். அப்போ தான் ஓவியம் பிறக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இந்த கோடுகளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அது தொடர்ந்து வரைய ஆரம்பிக்குது, தொடர்ந்து கிறுக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா எழுத்துக்கு அப்புறம் பேச அப்படி கிறுக்க ஆரம்பிக்கும்போது அதே டைமில் பேசவும் அந்த பேச்சிலையும் மாற்றம் வருது, பேச்சில் உச்சரிப்பு வருது. வெறுமனே கத்திக்கிட்டு இருந்த அந்த உயிரினங்கள், குரங்குகள், மனிதர்களாக மாறிய அந்த குரங்குகள் முதல்ல கத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் எப்படி கிறுக்கிக்கிட்டு இருந்ததோ அதுபோல் கத்திக்கிட்டு இருந்தது. கத்துறதுல ஏதோ வித்தியாசம், எப்படி கிறுக்கிறதுல ஏதோ ஒன்று இருக்குது, அதுபோல் கத்துறதுலேயும் ஏதோ ஒன்று இருக்குது. வித்தியாசமாக கத்தி பார்க்குது, வித்தியாசமாக கத்துது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. உணர்ச்சிகளை அந்த கத்துதலில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது, புரிதல்கள் ஏற்படுது. கடைசியில் வார்த்தைகள் பிறக்குது. எப்படி உருவங்கள் பிறந்தது, வட்டம் போட்டு 2 புள்ளி வச்சு, 2 கண்ணு மாதிரி புள்ளி வச்சு, மூக்கில் ஒரு புள்ளி, வாயில் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டு ஒரு உருவம் பிறந்ததில்ல. அதே போல் இவங்க அந்த குரங்குகள் கத்திய கத்தலில் என்ன வருது, குரங்கு கத்திய அந்த கத்தலில் வார்த்தைகள் பிறக்குது. அப்போ தான் மொழி ஆரம்பிக்குது. பெயர் சொல், அம்மா, அப்பா, அம்மா எல்லாரும் ஏன் அம்மாவை அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அந்த மாதிரி தான் அந்த மொழி உருவாகுது. இப்படி படிப்படியாக அது வளர்ந்து இப்போ இது ஒரு மூளை குழம்புது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு பேசுகிற அந்த வார்த்தைகள் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, கத்தலில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆரம்பத்தில் கத்திக்கிட்டு இருந்த அந்த குரங்குகள் அந்த கத்தலில் ஏதோ வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி கிறுக்கல்களில் ஏதோ ஒன்று இருக்குது. கிறுக்கல்களில் ஓவியம் கோடு வடிவம் பிறக்குது. வடிவங்கிறது அப்புறம் பார்த்தா ஓவியமாக மாறுது, உருவமாக மாறுது. அப்புறம் அது மாதிரி கத்தலில் ஏதோ ஒன்று இருக்குது, சத்தம் வித்தியாசமாக வருது. அந்த சத்தத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, பெயர்கள் உருவாகுது. அம்மாங்கிற பெயர்லாம் உருவாகுது, அப்பாங்கிற பெயர்லாம் உருவாகுது. அப்புறம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியுது. சத்தத்தில் உச்சரிப்பில் திருத்தம் வருது. அதுமாதிரி எப்படி கோடுகளில் கிறுக்கல்களில் திருத்தம் அது வடிவமாகவும் உருவமாகவும் மாறுது, ஓவியமாக மாறுது. அதுபோல் அந்த கத்தல்களில் வார்த்தைகள் பிறக்குது, அது உச்சரிப்பில் சீர்திருத்தம் ஏற்படுது. இப்படி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. இந்த ஆராய்ச்சி செய்கிற மனப்பான்மை, அதில் தான் மூளை குழம்பிருச்சு. ஒரு மனிதர்களாக மாறுவது இந்த குழப்பம்தான் காரணம். அதுக்குள்ளே அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகுது. நிறைய விஷயங்களில் வெறும் கத்துறது, கிறுக்கல்கள், கோடுகள் அப்படின்னு மட்டுமே இல்லாமல்
நிறைய விஷயம், ஒரு உடம்பை ஆட்டுறது, உடம்பை அசைக்கிறது, உடல் அசைவுகளில் கூட ஏதோ மாற்றம் நடக்குது, ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. உடல் அசைவுகளில் கூட குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்த அந்த குரங்குகளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இந்த உடல் அசைவுகளில் கூட ஏதோ ஒன்று இருக்குது. ஒருவேளை நம்மளால் நிமிர்ந்து நடக்க முடியுமா, முடியாதா, அதுக்கான சாத்தியக்கூறுகள், குனிஞ்சு நிமிர்ந்து நடக்கிறது, அப்போ அந்த மாதிரி பல கோணங்களில் ஏதோ ஒரு ஆராய்ச்சி, அதுக்கு ஒரு குழப்பமே ஏற்பட்டுருச்சு. ஒரு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகளுக்கு மனிதர்களாக வாழ முடியும், இன்னொரு வாழ்க்கை இருக்குது, மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேசுறது, ஓவியம் வரைகிறது, எழுதுறது, இந்த மாதிரி இப்படி பல விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெளிவாக தெரியலை. ஏதோ ஒன்று இருக்குது, அதை நோக்கி போகிறாங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாளடைவில் 2 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் வருஷமாக இந்த முயற்சியிலையும் இந்த ஆராய்ச்சியிலையும் இந்த குரங்குகள் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு தந்தார் போன்று எல்லாமே மாறுது. கைகள் பயன்படுத்துகிற திறன், உடலில் மாற்றம் ஏற்படுது, உடம்புல உள்ள ரோமம் உதிருது. அப்புறம் குனிந்து நடந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் கொஞ்சம் நிமிரத் தொடங்குது. முகத்தில் மாற்றம் ஏற்படுது, உடம்புல மாற்றம் ஏற்படுது, ரோமங்கள்லாம் உதிருது, பேச்சுகளில் உச்சரிப்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. இப்படி அப்புறம் நிறைய புரிதல்கள் ஏற்படுது. இப்படி நிறைய மாற்றங்கள். இதுதான் அப்போ அது இப்போ தான் முழுமையடையுது. மனிதர்கள் இப்போ தான் மனித நிலையில் முழுமையடைகிறார்கள். அதனால்தான் இந்த அறிவியலை முழுமையாக புரிந்து கொண்டார்கள். அதனால தான் இவ்வளோ கண்டுபிடிப்புகள். அறிவியலை புரிந்து கொண்டோம் நாம், ஆனால் முழுமையாக புரிந்து கொண்டோம். அதே மாதிரி முழுமையாக புரிஞ்சுக்கும் போது இந்த உடம்பும் ஒரு நிமிர்ந்த நிலையை அடைகிறது. இப்போ தான் நிமிர்ந்த நிலையை அடையுது. அப்போது நிமிர்ந்த நிலையை அடைந்த முதல் மனிதன் நான் தான். ஒரு நிமிர்ந்த நிலையை அடைந்த முதல் மனிதன் நான் தான். நிமிர்வுன்னா என்ன? உடலால் மட்டுமல்ல, உணர்வால் நிமிர்கிறேன். சுயமரியாதையோடும் அந்த சுதந்திர உணர்வில் முழுமையடைந்த முதல் மனிதன், சுயமரியாதையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் நான் தான். எது சுதந்திரம் அப்படின்னு நான் எல்லா விஷயத்தையும், ஒரு மொழி ஆளுமையில் முழுமையடைந்த முதல் மனிதன். அதனால தான் கவிதையை கண்டுபிடிக்கிறேன், பாடலை கண்டுபிடிக்கிறேன். எது பாடல், எது ஓவியம், எது கவிதை, எது கதை சொல்வது, இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற ஒருவனாக நான் இருக்கிறேன். மனிதர்கள் எங்கு வாழ வேண்டும் என்பதே கண்டுபிடிக்கிறேன். அவருடைய வாழ்விடம் எப்படி இருக்க வேண்டும், அந்த வாழ்விட வரைபடம் என்னிடம் இருக்கிறது. இதையெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு மனிதர்களாக அப்போ நான் முழுமையடைவதால் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையே நான் தான் கண்டுபிடிக்கிறேன். எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன விதிமுறை, எதற்காக அப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அதான் என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒரு பாடல்னால் அந்த பாடலில் அர்த்தமில்லாத வார்த்தைகள், உணர்ச்சிகள் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு பாட வேண்டும். அந்த மாதிரி பாட்டு நான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடுறேன். தினமும் ஒரு பாட்டு பதிவு பண்ணுறேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பாட்டு. திகாதிகாகிதமாகிதலோகி லகாதிகாகிதலகதிகமாகி மகாதிபாக்கோ லகதிகமாக்கோ லகாதிமாக்கோ லகதிகமாக்கோ கோ லகலா 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 லிகாதிகாக்கோ லிகதிகலாக்கோ கோ லிகலா ககலி மகலி லிகாதிலிகோ லிகதிகலிகோ லிகாதிலிகோ லிகதிகலிகோ லிகலி லிகலி லிகலி. நல்லா இருக்குல்ல? அர்த்தமே இல்லாத வார்த்தைகள். இப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அர்த்தமுள்ள வார்த்தைகளை கற்பனை பண்ணுறாருந்தா கற்பனை பண்ணுறது நம்மளால் முடியாது. தொடர்ந்து அது ஃப்ளூயண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்காது. இதுனா நம்ம டெய்லி 24 மணி நேரம் பாடணுமா, பாடிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த மெட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எந்த வித தடையுமே இருக்காது. கற்பனை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நமக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டை மாற்றணும். நமக்காக தான் பாட்டே தவிர பாட்டுக்காக நாம கிடையாது. அதை போய் நாம் புரிஞ்சிக்கூடாது. அது நம்மளை புரிஞ்சுக்கணும். நமக்காக அது இறங்கி வரணும். நமக்காக அப்போ தான் அந்த பாட்டை நாம் பாடுவோம். எளிதாக இருந்தால் தான் நம்ம பாட்டு பாடுவோம். எளிதாக இருந்தால் தான் மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்வாங்க. மனித வாழ்க்கை எளிமையாக இருந்தால் வாழ்வாங்க. கஷ்டமாக இருந்தால் அந்த வாழ்க்கையை அது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கஷ்டமான வாழ்க்கை தேவையில்லை, கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழணுமா, அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தான் இனிமேல் பிறக்கக்கூடிய பசங்க. இனிமேல் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஐயோ, கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழணுமா, பள்ளிக்கூடம்லாம் போய் படித்து தான் அந்த வாழ்க்கையை வாழணுமா, அப்படி இந்த காங்கிரீட் கட்டடத்தில் தான் நாங்கள் வாழணுமா,
அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் குடிசையிலே வாழ்ந்துக்கிறோம், பள்ளிக்கூடம்லாம் எங்களுக்கு போக தேவையில்ல. நாங்கள் எளிமையாகவே வாழ்ந்து அன்போடையும் பாசத்தோடையும் எப்படி இருக்கணுங்கிற எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்படி அப்புறம் அதே மாதிரி உணவு இந்த மாதிரி மசாலா, மளிகை ஜாமான் இப்படியெல்லாம் அரைச்சி 2-3 மணி நேரம் தினமும் சமைச்சு இப்படி தான் நாங்கள் திங்கணுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் டெய்லி 3 வேளை சாப்பிட்ணுமா? நாங்கள் பச்சையாகவே சாப்பிட்டு போவோம், ஈஸியாகவே சாப்பிட்டு போவோம். பச்சையாகவே காய்கறிகளை சாப்பிடுவோம். ஏதாவது கிழங்குகளை பச்சையாக சாப்பிட முடியலன்னா வேணால் வேக வச்சு சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தான் எளிமையாகவே அதாவது கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழணுங்கிற அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டு தான் ஒரு உணவை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. எளிமையாகவே நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம். எளிமையாகவே எங்களுக்கு காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை. ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்டுறதுக்கு பேங்க்கில் போய் லோன் வாங்கணும், 10 லட்ச ரூபா பணம் வாங்கணும், நாள் முழுதும் அந்த வீட்டுக்கு லோன் அடைக்கிறதுக்காக லோனு அவஸ்தைப்படணும். நாங்கள் குடிசையில் வாழ்ந்துட்டு போகிறோம். அப்பேற்பட்ட வீடு எங்களுக்கு தேவையில்லை. கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் ஒரு காங்கிரீட்டில் வாழ முடியும்னா அந்த வீடு எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் தான். அப்போ அது மாதிரி ஒரு பாட்டுங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் பாடுவோம். கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பாடணுமா? ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பாட்டு பாடுறவர்கிட்ட போய் ஒரு பாடகர்கிட்ட போய் உட்காந்து ஜூனியராக போய் சேர்ந்து அவர் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சு சாதகம் பண்ணி 4-5 வருஷம் பயிற்சி எடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் வாய்ப்பு கேட்டு அப்படி தான் நாங்கள் பாடணுமா? அப்படி ஒரு பாட்டு எங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னு சொல்லும்போது தான், அப்படி சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கும்போது தான், அப்படி நான் சொன்னதுனால தான், அப்படி சொல்லுகிற ஒருவனாக நான் இருந்ததால் தான் எனக்கு இந்த பாட்டே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த பாட்டு, ஓவியம், கவிதை எல்லாத்தையும் நான் ஏன் கண்டுபிடிச்சேன்னா, இது வரைக்கும் இருந்தது எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை. அப்போது கண்டிப்பாக ஆனால் அதுக்காக கவிதை கஷ்டமானது, அதனால் எனக்கு கவிதையே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு தகுந்த மாதிரி நான் கவிதையை மாற்றினேன். மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி கவிதையை நான் மாற்றினேன். எல்லாருக்கும் தகுந்த மாதிரி நான் கவிதையை மாற்றினேன். இந்த உலகத்தையே மாற்றி ஒரு வடிவமைப்பு, ஒரு வரைபடம் என்னிடம் இருக்கிறது. எல்லோருக்கும் ஏற்ற ஒரு உலகம், எளிமையானவர்களுக்கு ஏற்ற உலகம், கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகம். கஷ்டப்பட்டு தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் இந்த வாழ்க்கை வாழணும், அதை எளிதாக வாழ்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு உலகத்தை நான் வடிவமைத்துள்ளேன். ஆனால் அது கஷ்டம். இயற்கையோடு இணைஞ்சு குடிசையில் வாழ்கிறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனால் அதில் கஷ்டம் இல்லை, ஆனால் ஒரு கஷ்டம். ஒரு குடிசை கட்டுறது கஷ்டம் கிடையாது, ஆனால் அதில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். குடிசை கட்டுறது கஷ்டம் கிடையாது, அதில் வாழ்கிறது கஷ்டம். அது மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது, ஒரு குடிசையை கட்டுறது, ஒரு விவசாயம் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த இயந்திர அறிவியல்லாம் இருக்குல்ல, ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்டுவது கஷ்டம், அதில் வாழ்வது எளிது. ஆனால் ஒரு குடிசையை கட்டுவது எளிது, ஆனால் அதில் வாழ்வது கஷ்டம். புரியுதுங்களா?